கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றொரு உண்மை நரசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் போப் 14ஆம் லியோ ஆகிய இருவரும் வழக்கத்திற்கு மாறான வெளிப்படையான மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முதன்முறையாக போப் ட்ரம்பின் பெயரை நேரடியாக குறிப்பிட்டு பேசியதை அடுத்து இந்த மோதல் வெடித்திருந்தது. முன்னாள் கார்டினல் ராபர்ட் பிரேவோஸ்ட் ஆகிய 14ஆம் லியோ 2025 மே மாதம் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேபோல அமெரிக்காவில் பிறந்த முதல் போப்பாகவும் அவர் கருதப்படுகின்றார். ட்ரம்ப் நிர்வாகத்தை அடிக்கடி வெளிப்படையாக விமர்சித்து வந்த தனது முன்னோடி போப் பிரான்சிஸை விட இவர் ஆரம்பத்தில் அமைதியான அணுகுமுறையையே கடைபிடித்திருந்தார். இருப்பினும் வத்திகான் மற்றும் வெள்ளை மாளிகை இடையிலான பதற்றம் கடந்த பல மாதங்களாக அதிகரித்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போதைய நிகழ்வு அவர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக தளத்தில் போப்பை கடுமையாக விமர்சித்து ட்ரம்ப் நீண்ட பதிவை வெளியிட்டதை தொடர்ந்து இந்த மோதல் ஞாயிற்றுக்கிழமையன்று பகிரங்கமாக வெடித்திருந்தது. அதில் போப்பை குற்றவியல் விடயத்தில் பலவீனமானவர் மற்றும் வெளியுறவு கொள்கையில் மோசமானவர் என்று ட்ரம்ப் சாடியிருந்தார். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை சரி என்று நினைக்கும் ஒரு போப் எனக்கு தேவையில்லை என்று ட்ரம்ப் அந்த பதிவில் கூறியிருந்தார். மேலும் அமெரிக்காவிற்குள் பெருமளவு போதைப் பொருட்களை அனுப்பி கொண்டிருந்த, அதைவிட மோசமாக கொலைகாரர்கள், போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் கொலையாளிகள் உட்பட தனது சிறைகளில் இருந்தவர்களை நமது நாட்டிற்கு அனுப்பி கொண்டிருந்த வெனிசுலாவை அமெரிக்கா தாக்கியதை ஒரு மோசமான விடயமாக கருதும் ஒரு போப் எனக்கு வேண்டாம் என்று அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் ட்ரம்ப் தன்னை இயேசு போன்ற ஒரு உருவத்தில் சித்தரித்து ஒரு மனிதனை குணப்படுத்துவது போன்ற ஒரு படத்தை பதிவிட்டிருந்தார். இது செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டது. மத தலைவர்கள் மற்றும் விமர்சகர்களிடமிருந்து இதற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த படம் நீக்கப்பட்டிருந்தது. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான கோரிக்கைகளுக்கு ஈரான் இணங்காவிட்டால் ஈரானிய நாகரிகத்தையே அமெரிக்கா அழித்துவிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனை போப் லியோ கண்டித்ததை தொடர்ந்து ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியிருந்தன. ட்ரம்பின் அச்சுறுத்தல் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று வர்ணித்த போப் அமைதியாக பாடுபடுமாறு அரசியல் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கத்தோலிக்கர்களை வலியுறுத்தியிருந்தார். இதற்கு சில நாட்களுக்கு முன்பே போப் லியோ நேரடியாக ட்ரம்பின் பெயரை குறிப்பிட்டிருந்தார். அதிபர் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக கூறியிருப்பதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும், தொடர்ந்து அவர் அமைதிக்கான ஒரு வழியை தேடுவார் என்று நம்புகின்றேன் என்று மார்ச் 31 அன்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமையன்று 70 வயதான போப் மீண்டும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருமாறு தலைவர்களை கேட்டுக்கொண்டதோடு போர்களை தூண்டி வரும் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் மாயை என்று அவர் விவரித்த மனநிலையையும் அவர் கண்டித்தார். ஈரான் தொடர்பாக போப் லியோ எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு அவர் மற்ற விடயங்களில் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடுகளின் தொடர்ச்சியாகும். கடந்த ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களிலேயே காசாவில் உடனடி போர் நிறுத்தம், பிணை கைதிகள் விடுதலை மற்றும் தடையற்ற மனிதாபிமான உதவிகளுக்கு போப் அழைப்பு விடுத்திருந்தார். ஆகஸ்ட் 2025 பாலஸ்தீனியர்கள் மீதான
கூட்டு தண்டனை மற்றும் கட்டாய இடப்பெயர்ச்சியையும் அவர் கண்டித்ததோடு காசாவில் உள்ள சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று விவரித்திருந்தார். உலகில் வாழும் 140 கோடி கத்தோலிக்கர்களின் தலைவரான போப் தனது கிறிஸ்துமஸ் பிரசங்கத்தில் மழை, காற்று மற்றும் குளிரில் வாடும் காசாவின் கூடாரங்கள் பற்றி பேசியிருந்தார். அப்போது காசா விவகாரத்தில் ட்ரம்பும் போப் லியோவும் பகிரங்கமாக மோதிக்கொள்ளவில்லை என்றாலும் போப்பின் தெளிவான தார்மீக மற்றும் சட்ட ரீதியான நிலைப்பாடு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு சவால் விடுப்பதாக பரவலாக புரிந்து கொள்ளப்பட்டதால் அது குறித்து வத்திக்கான் தூதர்கள் அசௌகரியத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெனிசுலாவின் அப்போதைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் கராகாஸில் கைது செய்து விசாரணைக்காக நியூயார்க்கிற்கு அழைத்து வந்ததற்கும் போப் கவலை தெரிவித்திருந்தார். அன்பிற்குரிய வெனிசுலாவே, மக்களின் நலனே மற்ற எல்லா விஷயங்களையும் விட மேலோங்கி இருக்க வேண்டும் என்றும் இது வன்முறையை தாண்டி நீதி மற்றும் அமைதி பாதைக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் வெனிசுலாவின் இறையாண்மையை மதிக்கவும், அரசியலமைப்பில் உள்ள சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கவும், மனித மற்றும் குடியுரிமை உரிமைகளை முழுமையாக மதிக்கவும் போப் வலியுறுத்தினார். அதிபர் ட்ரம்புக்கும் போப் 14ஆம் லியோவுக்கும் இடையிலான மோதலுக்கு குடியேற்றம் மற்றொரு முக்கிய காரணமாக இருந்து வருகின்றது. ட்ரம்பின் கட்டுப்பாடு மிகுந்த குடியேற்ற கொள்கைகளை போப் லியோ தொடர்ச்சியாக விமர்சித்திருக்கின்றார். இந்த பிரச்சினை இரக்கம் மற்றும் கண்ணியம் குறித்து நற்செய்தி போதனைகளில் வேரூன்றிய ஒரு தார்மீக கடமையாக அவர் முன்வைத்திருக்கின்றார். நவம்பர் 2025 அமெரிக்காவில் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் மரியாதையற்ற முறையில் நடத்தப்படுவதாக அவர் கூறியிருந்தார். இது பெருமளவிலான நாடு கடத்தல்களை விமர்சித்தும் குடியேற்ற சோதனைகளால் ஏற்படும் பயம் மற்றும் பதற்றம் குறித்து எச்சரித்தும் அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்கள் வெளியிட்ட அறிக்கையை எதிரொலித்தது. ஒவ்வொரு நாட்டிற்கும் யார் எப்படி எப்போது நுழைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்பதை அங்கீகரிக்கும் அதே வேளையில் மக்களை மனிதாபிமானத்துடன் நடத்துவதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று போப் லியோ கூறியிருந்தார். கடந்த அக்டோபர் மாதம் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் போப் லியோ ஆற்றிய உரையில் குடியேறியவர்களை அலட்சியமாக புறக்கணித்து அல்லது பாகுபாடு காட்டி நடத்த வேண்டாம் என்று கத்தோலிக்கர்களை அவர் வலியுறுத்தினார். மேலும் ட்ரம்பின் கொள்கைகள் திருச்சபையின் உயிர் பாதுகாப்பு தொடர்பான போதனைகளுடன் ஒத்துப்போகின்றனவா என்று பின்னர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கருத்துக்கள் பழமைவாத கத்தோலிக்க தலைவர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பை தூண்டியிருந்தன. ட்ரம்ப் மற்றும் அவரது வெளியுறவு கொள்கை இலக்குகளுக்கு உலக அரங்கில் ஒரு தார்மீக எரிசக்தியாக செயல்பட போப் விரும்புவதை அவரது தொனி மற்றும் அணுகுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் உணர்த்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அவர் ஒரு அமெரிக்கர் என்பதால் ட்ரம்ப் கொள்கைகளுக்கு ஆதரவாக வத்திக்கான் மென்மையாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டப்படுவதை அவர் விரும்பவில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். வத்திக்கானை உன்னிப்பாக கவனித்து வரும் இத்தாலிய கல்வியாளர் மாசிமோ பாகியோலி தெரிவித்தார். லியோ பேசும்போது அவர் எப்போதும் கவனமாக இருப்பார் என்று கூறும் டப்ளின் டிரினிட்டி கல்லூரியின் பேராசிரியரான பாகியோலி அது தற்செயலாக நடந்ததாக நான் நினைக்கவில்லை என்றும் போப் லியோவின் நெருங்கிய நண்பர் உலக தலைவர்களை போரிலிருந்து விலகி இருக்குமாறு வலியுறுத்திய போப்பாண்டவர்களின் நீண்டகால பாரம்பரியத்தை போப் லியோ தொடர்வதாக குறிப்பிட்டதொரு செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருந்தார். இதில் என்ன வித்தியாசம் என்றால் அதை யார் சொல்கின்றார் என்பதுதான். இப்போது அமெரிக்கர்களும் ஒட்டுமொத்த ஆங்கிலம் பேசும் உலகமும் தங்களுக்கு பரிச்சயமான ஒரு மொழியில் இந்த செய்தியை கேட்கின்றார்கள் என்று கார்டினல் பிளேஸ் குபிச் கூறினார். சர்வதேச கத்தோலிக்க அமைதி இயக்கமான பாக்ஸ் கிறிஸ்டியின் முன்னாள் தலைவரான மேரி டென்னிஸ் இது குறித்து கூறியதாவது: சமீபத்தில் போப் லியோ கூறிய கருத்துக்களும் ட்ரம்ப்க்கு அவர் விடுத்த நேரடி வேண்டுகோளும் தொடர்ச்சியான வன்முறையால் உடைந்த இதயத்தை பிரதிபலிக்கின்றன என்றார். இந்த இடைவிடாத வன்முறையால் சோர்வடைந்து துணிச்சலான தலைமைக்காக இயங்கும் அனைவரையும் அவர் அணுகுகின்றார் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.
துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.